தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்துக் கொள்வேன். ஆலயத்தை கெடுத்தால், தேவையில்லாத கிரியைகள் நிமித்தம் ஆலயத்தை கெடுத்தால், பொய்யான கிரியைகள் நிமித்தம் ஆலயத்தை கெடுத்தால், மனுஷனை அழிக்கிறேன்னு நினைச்சிட்டு ஆலயத்தை ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தையும் அழிக்க என்ன முயற்சி பண்ணாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் அவனை கெடுத்துக் கொள்வேன் என்று. அழகாக சொல்கிறார், நீங்களே என் ஆலயம், நான் தங்கும் ஸ்தலம், நீங்க தான் ஆலயம். ஒருவன் உங்களை கெடுக்கணும்னு நினைச்சா நான் அவங்களை கெடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற நீங்களும் நானும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலயம். அவர் நம்மளுடைய சரீரமாகிய அவருடைய ஆலயத்துல வாசம் பண்ணுகிறார். அதை கெடுக்கணும் என்று யாராவது நினைத்தால், பொய்யாக சொல்லி நம்மளை கெடுக்கணும் என்று யாரும் நினைத்தால், தேவையில்லாத கிரியைகள் செய்து கெடுக்கணும்னு நினைத்தால், தேவையில்லாத வதந்திகளை பரவி கெடுக்கணும்னு நினைச்சா, கண்ணீர் வர வச்சு கெடுக்கணும்னு நினைச்சா, சுவாசத்தை விட்டு இடற வைத்தால், மன சோர்வுகளை கொடுத்தால், அல்லது பிரச்சனைகள் மேல் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தால், அப்படி செய்து அவனுடைய ஆலயத்தை கெடுக்கணும்னு நினைச்சா தேவன் அவனை கெடுத்து விடுவான். அவ்வளவுதான், வேற எதுவுமே செய்வான். தேவன் அவனை கெடுத்து விடுவான். நான் ஊழியக்காரங்க கெடுக்க முடியாது, மற்ற யாரும் கெடுக்க முடியாது. மந்திரம்லாம் ஊழியக்காரங்க செய்ய மாட்டாங்க. ஒன்று மட்டும் தான் செய்வாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரச்சனை, பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நானும் சொல்றேன், எல்லாம் நீர் பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒரு சில சமயத்துல ஒரு சில பேர் இப்படி செய்து கொண்டு இருக்கும்போது, தேவையில்லாத பொய்யாக பட்டு கொண்டு இருக்கும்போது, இன்னும் நிறைய பொய்யாக பறைய கொண்டு இவன் அழிச்சு விடலாம், எனக்கு யாரும் இல்லை நினைச்சு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னா, பயப்படாத, நான் உனக்கு கூடயே இருக்கேன். ஒரு சத்துக்களுக்கு வருவதாக ஒரு பந்தியை நான் வைத்திருக்கிறேன். உன் தலையை எண்ணெயினால நான் அபிஷேகம் பண்றேன், பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அதனால இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்களை யாரும் கெடுக்கணும் நினைத்தால் தேவனே அவர்களை கெடுத்து போடுவார். அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதனால அப்படி கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். பொய்யாக பரவணும்னு நினைக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அரசன் அன்றே கொள்வான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் இன்றே செயல்படுவார், அமைதியா இருந்து செயல்படுவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். கோலியாத்து தாவீதை ஏளனமாய் பேசும் பொழுது, பொடிய நாய் அப்படி என்று பேசும் பொழுது